Welcome to Jeff's English class. Unit 2, our Casuarina tree by Toruduth. Today we are going to see the paragraph. Textbook page 56, sixth question. Answer each of the following questions in a paragraph of 100 to 150 words. Question A. Describe the reminiscences of the poet when she sees the Casuarina tree. B. How does nature communicate with the poet? C. The poet immortalizes the tree. Elucidate. இந்த 3 கொஷினில் ஃபர்ஸ்ட் ஏவை மாத்திரம் நான் டீல் பண்ணுறேன். இதில் நான் வந்து உங்களுக்கு லேட் ப்ளூமர்ஸ்க்கு ஒரு பேராகிராஃப் இருக்குது. நார்மலாக ஒரு பேராகிராஃப் வந்து கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து நான் லேட் ப்ளூமர்ஸ்னு நான் வந்து உங்களை செக்ரிகேட் பண்ணலை. நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது நீங்கள் வந்து கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் இதை படிக்கலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பேராகிராஃப், அதனால் இதை நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் யூ கோ த்ரூ தீஸ் பேராகிராஃப்ஸ். Paragraph. Describe the reminiscence of the poet when she sees the Casuarina tree. உங்களுக்கு 5 மார்க்ஸ் இந்த போம்க்கு வந்து பேராகிராஃப் எழுதணும்னு சொன்னாக்க அவங்களுடைய இளமை பருவத்து நினைவுகளை வந்து இந்த போம் வந்து அவங்களுக்கு மீட்டு தருது. அவங்க பழைய நினைவுகளை நினைத்து பார்க்குறாங்க Casuarina ட்ரீயை பார்க்கும் பொழுது. இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அவர் Casuarina ட்ரீ இஸ் த மோஸ்ட் வெல் நோன் போம் ஆஃப் டோரு. டோருவோடைய மிகச்சிறந்த ஒரு போம் வந்து அவர் Casuarina ட்ரீ, எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு போம். ஷி ரிமெம்பர்ஸ் ஹர் சைல்ட்ஹுட் டேஸ் வித் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸ் அண்டர் த Casuarina ட்ரீ. அந்த Casuarina ட்ரீயில் நினைக்கும் பொழுது தன்னுடைய இளமை பருவ சந்தோஷமான நிகழ்ச்சிகளை அவருடைய நண்பர்களோடும் தன்னுடைய சகோதர சகோதரிகளோடும் கழித்த அந்த நல்ல நினைவுகளை, நல்ல சந்தோஷமான தருணங்களை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். இந்த ட்ரீ ஹேட் பீன் த ஹோஸ்ட் ஃபார் அ பிளென்டி ஆஃப் லைஃப்ஸ். ஹோஸ்ட்னா விருந்தளிப்பவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளென்டி ஆஃப் லைஃப்ஸ், நிறைய உயிரினங்கள் அது அந்த ட்ரீயை சார்ந்து வாழ்ந்தது. த ட்ரீ இஸ் அசோசியேட்டட் வித் மெனி அதர் லைஃப்ஸ் லைக் கிரே பபூன், பேர்ட், பீ, கவ் எக்ஸெட்ரா. இந்த ட்ரீ எதோடலாம் தொடர்பு உடையதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கிரே பபூன். பபூன்னா ஒரு கொரில்லா வகையான ஒரு பெரிய வகையான குரங்கு. பேர்டு பறவைகள், பீ தேனீக்கள், கவ் எல்லாமே. கவ் வந்து அந்த மரத்துக்கு அடியில் வந்து புட்களை மேய்ந்து கொண்டிருந்தது. இந்த ட்ரீ ஹேட் அ க்ரீப்பர் வைண்டிங் அரவுண்ட் இட்ஸ் ட்ரங்க் லைக் அ பைத்தான். அந்த ட்ரீயில் வந்து ஒரு க்ரீப்பர், ஒரு கொடியானது ஒரு பைத்தான் மலைப்பாம்பை போல் அந்த ட்ரீயை இறுக பற்றி பிணைந்திருந்தது. டோரு ஹேட் ஸ்பெஷல் பாண்ட்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் டு த ட்ரீ. டோரு வந்து அவங்களுக்கும் அந்த ட்ரீக்கும் இடையில், அந்த மரத்துக்கும் இடையில் ஒரு விசேஷித்த விதமான பிணைப்பு காணப்பட்டது. இட் ரிவைவ்டு ஹாப்பி சைல்ட்ஹுட் டேஸ். அவங்களுடைய சந்தோஷமான அந்த சைல்ட்ஹுட் டேஸை வந்து ஞாபகப்படுத்துகிறதா இருந்தது. த மேக்னிஃபிஷன்ட் ட்ரீ கிண்டில் இன் ஹர் போத் ஹாப்பி அண்ட் சேட் மொமெண்ட்ஸ். அந்த பிரம்மாண்டமான மரமானது அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான மற்றும் சோகமான தருணங்களை அவர்களுடைய மனதிற்குள் எழும்ப பண்ணியது. She was able to communicate with the tree even from far off lands. டோரு ஃபாரின் லேண்டில் இருக்கும் பொழுதும் அவருடைய அயல் தேசத்தில் இருக்கும் பொழுதும் அவங்களால அந்த ட்ரீயோட தொடர்பு கொள்ள முடிந்தது. She strongly believed that nature communicates with human beings. அவங்களுடைய மனசில் ரொம்ப மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. என்னன்னு சொன்னாக்க ஹியூமன் பீயிங்ஸோட, மனிதர்களோடு இயற்கை தொடர்பு கொள்ள முடியும் என்பதை மிக உறுதியாக நம்பினார்கள். She had lost her beloved siblings. அவளுடைய ரொம்ப உயிருக்கு உயிராய் நேசித்த அவருடைய சகோதரனையும் சகோதரியும் அவர்கள் இழந்து விட்டார்கள். They were at the abode of God. அவர்கள் மரித்த பின்னால் கடவுளோடு இருந்தார்கள். The pain of loss of the loved ones left Toru in a dream. ட்ரீம் ட்ரான்ஸ்ன்ற வார்த்தை கூட சொல்லலாம். ட்ரீம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக. பெயின் ஆஃப் லாஸ் ஆஃப் த லவ்ட் ஒன்ஸ், உயிருக்கு உயிரானவர்களை இழப்பது, அந்த வலி அவர்களை மிகவும் வந்து கஷ்டத்துக்குள்ளாயிற்று. அவங்க ஷி வாஸ் ஏபிள் டு சென்ஸ் த ட்ரீஸ் லேமன்ஸ் ஃபார் ரீயூனியன். அவங்க அந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கும் பொழுது அந்த ட்ரீ வந்து லேமன் பண்ணுற மாதிரி, புலம்புற மாதிரி, ஒப்பாரி வைக்கிற மாதிரி, நீங்களாம் மறுபடியும் எங்கே வரமாட்டிங்களா அப்படின்ற மாதிரி அந்த புலம்புதலை அவர்களால் சென்ஸ் பண்ண முடிந்தது, உணர முடிந்தது. Wordsworth had sanctified the yew tree of Borrowdale in his poem. Wordsworth வந்து yew tree அப்படின்ற ஒரு ட்ரீ வந்து அவருடைய பாரோடேல் போயமில் வந்து அவர் சாங்டிஃபை, புனிதப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ ஷீ டூ வாண்டட் டு இமார்டலைஸ் த ட்ரீ த்ரூ ஹர் போயம் லைக் த போயட் வேர்ட்ஸ்வர்த். அதனால் அவங்களும் என்ன பண்ணணும்னு நினச்சாங்கன்னா வேர்ட்ஸ்வர்த் மாதிரி அந்த ட்ரீ எப்படி அவர் வந்து அதை சாங்டிஃபை புனிதப்படுத்தினாரோ அது மாதிரி Casuarina ட்ரீ இவங்களுடைய போம் அவங்க வேர்ஸ் மூலமாக புனிதப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க. ஷீ எக்ஸ்பிரஸ் ஹர் விஷ் தட் த ட்ரீ ஷுட் பி ரிமெம்பர்ட் அவுட் ஆஃப் லவ்.
அண்ட் நாட் ஃபார் எனி அதர் ரீசன். அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு இருந்துச்சுனாக்கா, இந்த ட்ரீ ஆனது அனைவராலும் அன்பால் நினைவு கொள்ளப்பட வேண்டும், வேறு எந்த ரீசனும் இருக்கக்கூடாது. அந்த ட்ரீ மேலே செலுத்தின அன்பு அதை வந்து இம்மார்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. திஸ் போம் இஸ் த ரெமினிசன்ஸ் ஆஃப் த poetess Torudhat. poet வந்து அதோடைய இது வந்து என்ன, ஃபெமினைன் ஜெண்டர் வந்து poetess, அதனால் நான் வந்து poetessன்னு போட்டிருக்கேன். இந்த poem is the reminiscences of the poetess Torudhat. அவங்களுடைய எல்லா நினைவுகளையும் கொண்டு வருது. ஸோ this poem can be considered as an autobiographical poem. autobiographical elements இருக்குது. அதாவது தன்னை பற்றின இதை தன்னை பற்றி, தன்னுடைய சகோதர சகோதரிகளை பற்றி, தன்னுடைய உணர்வுகளை பற்றி வெளிப்படுத்துறதுனால இதை வந்து autobiographical poem சொல்லலாம். as well as nostalgic poem. அதாவது தன்னுடைய அந்த ஏங்குறாங்க இல்லையா அந்த இளமை பருவத்துக்காக, அதனால் இதை வந்து இந்த நாஸ்டாலஜிக் போம் சொல்லலாம். ஸோ இந்த பேராகிராஃபை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், படித்து பாருங்கள், எழுதி பாருங்கள். ஒரு 4 லைன்ஸ் அப்படி எழுதுங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அடுத்த 4 லைன்ஸ் எழுதி பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த 4 + 4 8 லைன்ஸ் எழுதி பாருங்கள். இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் மேக்கத் அ மேன் பர்ஃபெக்ட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த போம் வந்து நல்லா எழுத முடியும். ஆல் தி பெஸ்ட் சில்ட்ரன். Paragraph for late bloomers. Our Casuarina tree is a poem written by Torudhat. Our Casuarina tree அப்படின்ற போம் தோருதத்தால் எழுதப்பட்டது. She talked about a Casuarina tree. அவங்க வந்து Casuarina ட்ரீயை பற்றி அவங்க பேசியிருக்கிறாங்க. The tree became the shelter for a creeper, baboon, bird, bee, gokila and cow. அதாவது அந்த ட்ரீ தான் வந்து ஒரு ஷெல்டர் மாதிரி, இருப்பிடமா, புகலிடமா எதுக்கெலாம் இருந்ததுன்னா, ஒரு க்ரீப்பர் ஒரு கொடிக்கு இருந்தது, பபூன் ஒரு குரங்குக்கு இருந்தது, பேர்டு இருந்தது அந்த இடத்துல, பீ தேனீக்கள் இருந்தது, கோகிலான்ற ஒரு பறவைக்கு புகலிடமாக இருந்தது. அதுக்கடியில் கவ் வந்து கிரேஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அதாவது கிரேஸ்னால் அந்த கவ் வந்து அது புற்களை மேய்ந்து கொண்டிருந்தது. வாட்டர் லிலீஸ் வேர் ஆல்சோ சீன். அதுக்கடையில் இருந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் லிலீஸ் வந்து பூத்து அங்கே அதுக்கு அந்த ஷெல்டருக்கு அந்த ட்ரீ கடியில் இருந்தது. beneath the tree Toru played along with her siblings. இந்த beneathனா அண்டர், அடியில் அந்த மரத்துக்கு அடியில் டோரு அவங்களுடைய சிப்ளிங்ஸ், அவருடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவங்களோட பிரதரோட சிஸ்டரோட விளையாடிட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி த சிப்ளிங்ஸ் என்டர்ட் இன்டு இட்டர்னிட்டி. துரதிர்ஷ்டவசமாக சிப்ளிங்ஸ், அவருடைய சகோதரனும் சகோதரியும் என்டர்ட் இன்டு இட்டர்னிட்டி அப்படின்னு சொன்னாக்கா நித்தியத்திற்குள் பிரவேசித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க மரணம் அடைந்து விட்டார்கள், கடவுள்கிட்ட போயிட்டாங்க. இந்த பெயின் ஆஃப் their டெத் லெஃப்ட் ஹர் இன் அ ட்ரீம். ஒரு ட்ரான்ஸ், அப்படியே ஒரு மயங்கிய நிலை. என்ன பண்ணுறது, அந்த வலி, மரணத்தோட வலி வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தங்களுடைய சகோதரனையும் சகோதரி இழந்த வலி. The tree was dear to her heart and soul. அவளுடைய மனதுக்கும் ஆன்மாவுக்கும் மிக நெருங்கிய பிணைப்பாக இருந்தது அந்த மரம். ஷீ டேஸ்டட் த ஃப்ளேவர் ஆஃப் ஹர் சைல்ட்ஹுட். ஃப்ளேவர்னால் நறுமணம், குணம்லாம் சொல்லலாம். அப்படின்னா எப்படி டேஸ்ட் பண்ண முடியுமா சைல்ட்ஹுட்டை? அப்படி இல்லை, அவங்க மனசால் வந்து அந்த ட்ரீட்டை, தன்னுடைய அந்த ட்ரீ கடியில் விளையாண்ட அந்த நிகழ்வுகளை, தன்னுடைய சகோதர சகோதரிகளோடு கழித்த நல்ல சந்தோஷமான தருணங்களை அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். ஷி வாஸ் இன் அ ஃபாரவே லேண்ட். அவங்க இந்தியா விட்டு ரொம்ப தூரமான ஒரு அந்நிய நாட்டில், ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தாங்க. பட் ஷீ குட் ஹியர் த ட்ரீஸ் லேமன்ட் ஃபார் ரீயூனியன். ஆனாலும் அவர்கள் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் அவர்களால் அந்த மரத்தினுடைய புலம்பல், ஒப்பாரி, லேமன்ட்னா வந்து ஃபார் ரீயூனியன், நீங்களாம் வரமாட்டிங்களா, மறுபடியும் நம்மலாம் சேர்ந்து இருக்க மாட்டோமா அப்படின்னு இவங்கள மாதிரியே அந்த ட்ரீயும் புலம்புற மாதிரி வந்து அவங்க சென்ஸ் பண்ணுறாங்க, அவங்களால உணர முடிகிறது. She strongly believed that nature communicates with human. அவங்களுடைய ரொம்ப உறுதியாக மனசில் வலிமையாக நம்பினாங்க. என்ன நம்பினாங்க அப்படின்னு சொன்னாக்க, இயற்கையானது மனிதரோடு தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததில் பயங்கரமான உறுதியான நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ ஷீ இமார்டலைசஸ் த கேஷ்வரினா ட்ரீ த்ரூ ஹர் வேர்ஸ். வேர்ஸ்னா போம். அதனால தான் அந்த கேஷ்வரினா ட்ரீயை வந்து புனிதப்படுத்தினாங்க தன்னுடைய பாடலின் மூலம், தன்னுடைய போம் மூலமாக. திஸ் போயம் இஸ் த ரெமினிசன்சஸ் ஆஃப் த poetess Torudhat. poetess அப்படின்றது உனக்கு வந்து அது ஜெண்டர், ஃபீமேல் ஜெண்டர், அதனால் பொயட் வந்ததுக்கு பதிலாக poetess சொல்லியிருக்கேன். இதனால் இந்த எல்லா காரணங்களும் ரெமினிசன்சஸ் ஆஃப் த poetess Torudhat. அவங்க எல்லாம் பழைய கால ஞாபகங்களை எல்லாம் அவங்களுக்கு கொண்டு வருது அப்படின்றது மாதிரி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். ஸ்மால் சென்டென்சஸாக இருக்குது. யூ கேன் டூ வெல் சில்ட்ரன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் ஹாவ் ஹோப் தட் யூ கேன் டூ வெல்.
அந்த மாதிரி உங்களுக்கு அந்த திங்கிங் வந்துச்சு அப்படின்னு சொன்னாவே உங்களால் செய்ய முடியும். எழுதி பாருங்கள். நீங்கள் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நல்லா அதை வந்து உங்களுக்கு பைஹார்ட் பண்ண முடியும். உங்களால் அந்த ஸ்பெல்லிங்ஸ் வந்து பைஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு நல்ல மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். You try your level best, children. We will meet in the next video. Thank you.